இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்படின்னா தேவனுடைய உபதேசங்கள் மாறுகிறது கிடையாது. It doesn't change. The principles of God doesn't change. தேவனுடைய உபதேசங்கள், தேவனுடைய அமைப்புகள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறுகிறது இல்லை. நேற்றைக்கு ஒன்று இன்னைக்கு ஒன்று அப்படின்னு மாற்ற மாட்டார். If you want to know what's happening today, you can go and see the past. பழைய ஏற்பாட்டில் தேவன் ஜனங்களை எப்படி வழி நடத்தி இருக்கிறாரு, அதே போல தான் இன்னைக்கு நம்ம நடத்துவார். நம்ம அநேக உதாரணங்களை பார்க்கலாம். நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலே. அப்படின்னா ஏற்கனவே அவர் எப்படி செயல்பட்டாரோ அப்படிதான் அவர் செயல்படுவார். அதனால தான் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் என்றைக்கும் மாறுவதில்லை. அவருடைய பிரின்சிபல்ஸ், அவருடைய உபதேசங்கள், அவருடைய நடைகள் எல்லாம் நேர்த்தியாக ஒரே பாணியிலே தான் அவர் காரியங்களை அமைத்திருக்கிறார். அப்படி இருக்க நீ என்ன செய்யாத, புதுசா ஏதாவது வந்துச்சுன்னா அது பின்னாடி போகாத. ஏன்னா உனக்குன்னு தேவன் ஒரு தலைவரை கொடுத்து, உனக்குன்னு ஒரு ஆவிக்குரிய வழி நடத்துகிற ஒரு மனுஷனை கொடுத்து, தேவன் உனக்கென்று அதை பின்பதாக நீ வைத்திருப்பாயானால் அவருடைய விசுவாசத்தை ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய அடிச்சுவடுகளை பார்த்து அவருடைய வழியிலே நீ செல்ல தேவன் உனக்கு ஒரு மனுஷனை கொடுத்திருக்க. இன்னைக்கு இது நல்லா இருக்கு, இன்னைக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யாத, அங்க இங்க என்ன செய்யாத, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள்.